அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னதை பார்த்துடலாம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வென் எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0,0 0 when x comma y equal to 0,0. Then the directional derivative of f at 0,0 in the direction 0,1 is option A 1, option B 1/2, option C 0, option D 3/2. ஓகே, ஒரு ஃபங்க்ஷனோடைய டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, அதுதான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் f at a1, a2 in the direction u1, u2 is defined by df of a at u. இது denote பண்ணுவோம். directional derivative of f at a in the direction u அப்படி. ஓகே, limit h tends to 0 f of a1, a2 plus h times u1, u2 minus f of a1, a2 divided by h. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஆர் இப்படி எழுதிக்கலாம். லிமிட் h tends to 0 f of a plus h into u minus f of a divided by h ன்னு எழுதிக்கலாம். ஏன்றது a1, a2, u பார்த்தீங்கன்னா u1, u2. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே நம்ம k என்ற பாயிண்ட் என்ன? நம்ம k என்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,0, u என்ற பாயிண்ட் என்ன? 0,1. ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் f at a, இந்த a அட்ன்ற பாயிண்ட் தான் நீங்கள் ஏ சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த டைரக்ஷன் uன்றது இங்கே கொடுத்துட்டாங்க 0,1. ஓகே, ஸோ அப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? லிமிட் h tends to 0 f of 0,0 plus h times 0,1 minus f of 0,0 divided by h. ஓகே, இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0,hன்னு வரும். ஏன்னா இது 0,0 ப்ளஸ் 0,hன்னு வந்துடும். ஸோ ஆட் பண்ணி காம்பனண்ட் வைஸ் ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்? 0,hன்னு வரும். இது வந்து ஹன்றது ஒரு நம்பர். இந்த நம்பர் இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை காம்பனண்ட் வைஸ் ஆட் பண்ண போகிறோம். 0,0 ப்ளஸ் h டைம்ஸ் 0,1ன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0,0 ப்ளஸ் 0,hன்னு வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வெக்டார், ரெண்டுமே வெக்டார் தான். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 0,h நமக்கு கிடைக்கும். எழுதிக்கலாமா? பாருங்கள், லிமிட் h tends to 0 f of எழுதிடுறேனே 0,0 plus 0,h minus f of 0,0 divided by h. Okay, so limit h tends to 0 f of இது என்ன கிடைக்கும் நமக்கு? 0,h நினைக்கும். இது ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணால் minus f of 0,0 divided by h கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ லிமிட் h tends to 0. இது x காம்போனண்ட், இது y காம்போனண்ட். ஃபஸ்ட் டேர்மு x காம்போனண்ட், y காம்போனண்ட். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்களேன். பாருங்கள், 0 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்குறீங்க, ஒய்க்கு பதிலாக h கொடுக்குறீங்க. 0 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு இது 0ன்னு வரும். கரெக்டு தானே? மைனஸ் எஃப் ஆஃப் 0 ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 0ல் என்ன உங்களுக்கு? ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 0ல் 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. 0 டிவைடட் பை ஹெச்ன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது டைரக்ஷன் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் ஏ இந்த டைரக்ஷன் யூவோட வேல்யூ நமக்கு என்னது? 0. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் கொடுக்குறேன். இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கிங்க. ஃபைண்ட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு xy divided by x square plus y square when x comma y not equal to 0,0 0 when x comma y equal to 0,0 at 1,0 in the direction 1,1. ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஓகே, ஸோ சிம்பிளாக இந்த டெஃபினிஷன் தெரியணும். டைரக்ஷன் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் பாயிண்ட் இந்த டைரக்ஷன் யூ அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தனியாக நோட் போட்டு எழுதுங்க. இது போல் எல்லா யூனிட்டுமே எங்களால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சதை நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் சைட் பை சைட் மெட்டீரியல் வாங்கி படிங்க, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு சிலவங்க டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் தெரியாமல் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஃபீல் வரும். நீங்கள் பயப்படவே வேணாம். டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே கையில் நீங்களாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஆல்ரெடி நான் டெஸ்ட் பேட்ச் நிறைய அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் சார், நத்திங் ராங். ஸோ நியூவாகவும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய க்ரியேட்டிவ் ஐடியா கிடைக்கும். ஸோ இது இப்படியும் கேட்குறாங்களா, ஸோ இது இப்படியும் பார்க்கலாமா அப்படின்ற உங்களுக்கு ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் விடுவாங்க. இந்த அகாடமிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு கண்டிப்பாக இந்த அகாடமி எண்டில் எக்ஸாம் நடத்தி முடிக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ இந்த அகாடமியில் அவங்க டிஆர்பி எக்ஸாம் ஒன்று கால்ஃபர் பண்ணி இது வரைக்கும் நடத்தவே இல்லை. ஸோ அது பெரிய ட்ராபேக் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். படிக்கிறத வந்து ஸ்பீட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ.